கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கௌதம் கம்பீர் விராட் கோலி இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல விராட் கோலி எப்போ ஹாலிடேல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. வற்புறுத்தி கௌதம் கம்பீர் கூப்பிட்டாரா? ஸோ ஆக்சுவலா பிசிசிஐ கூட விராட் கோலி என்ன பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓடிஐயோட ஸ்குவாட் உண்மையாலுமே வெறித்தனமா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க அவங்களுடைய டாப் ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனிங் இறங்க போறானுங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னா கூட ஒன் டவுன்ல விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் யூனிட்டை ரெடி பண்றதுக்கான எல்லா அடித்தளமே இந்த ஸ்ரீலங்கன் டூர்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ குறிப்பா கௌதம் கம்பீர் கோச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இதுதான் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பும் எகிரி இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஜூலை 27 ஸோ அந்த சமயத்துல போட்டிகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. T20கள் முடிஞ்ச உடனே ஒன் டே அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி போக போறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா கூட நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னா கூட விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கும் 100 அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ 2 வருஷத்துக்குள்ள ஓடியும் பெருசா கிடையாது. ஸோ எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு தான் விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அவரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட போறாரா? ஸோ மறுபடியும் அவருடைய ஃபேவரட் பொசிஷனான ஒன் டவுனுக்கே வராரு அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு எகிற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தான் கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் பல பிரச்சனை போயிட்டு இருக்கேப்பா. ஸோ இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்டப்போ ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாலிடேஸ்ல தான் இருந்தாங்க. இந்த ஓடிஐக்கு வரதாவே இல்ல. கௌதம் கம்பீர் தான் வற்புறுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. எஸ், அந்த நியூஸ் 100% உண்மைதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் ரீசன் தான். இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. சாம்பியன்ஸ் ஆஃப் அடுத்த டார்கெட். ஸோ அடுத்த வருஷமே வேர்ல்ட் கப் வருது அப்படிங்கிறதுனால ஓடிஐ மேட்சஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு T20க்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். IPL வரப்போது 2 மாசம் விளையாட போறாங்க. ஸோ பிப்ரவரி மார்ச்சோட பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ஆஃப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு மேல T20 தானே விளையாட போறீங்க. ஸோ அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிஐ கம்மியான மேட்சஸ் இருக்குங்கிறதுனால சீனியர் பிளேயர்ஸை வற்புறுத்தி இருந்தாரு. ஸோ KL ராகுலும் ஸ்ரேயாஸ் ஐயரும் உள்ள வந்ததுக்கான ரீசன் அதுதான். அதே மாதிரி விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு விளையாடணும் அப்படிங்கறத ஆசை, நான் கண்டிப்பா ஸ்ரீலங்கன் டூருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிசிசிஐ கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது கம்பீர் அண்ட் கோலி கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். இது அஃபீஷியல் நியூஸ் தான், உங்களுக்கு ஸ்கிரீன்ல கூட கொடுக்குறேன். இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட் கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறது உண்மைதான். பாஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. பாஸ் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைட் தான், வேற என்ன. சோ போன வருஷம் நடந்த விஷயம், அதுக்கு முன்னாடி 2013 அங்கங்க முட்டல் மோதல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்ந்த ஒரு பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. பாஸ்டில் நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம மறந்துடலாம். சோ அது மட்டும் இல்லாம சோ ஒரு கோச்சா இருக்காரு. சோ எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதனால விராட் கோலி கோச்சா கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாரோ நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த பாண்டிங் மறுபடியும் ரீக்ரியேட் பண்றதாங்க பெரிய விஷயம். ஒரு தடவை ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா சோ கண்டிப்பா என்னதான் பேசிக்கிட்டாலும் அந்த ஒரு கம்யூனிகேஷன், சோ இவர் கண்ணில் பார்த்தாலே அவர் என்ன சொல்றாருங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய திறமை அதெல்லாம் வந்துட்டு வராது. சோ ராகுல் டிராவிட் கிட்ட இருந்த இந்த பாண்டு கம்பீர் கிட்ட வரக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. கம்பீருடைய கோச் எந்த மாதிரி அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. ஆனா 100% போடல அப்படின்னா கோவப்படுவாரு. அந்த மாதிரியான ஒரு கோச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தோக்கிற மேட்ச் எல்லாம் பத்தி கவலையா பட மாட்டாரு. ஆனா 100% நீ ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அண்ட் நம்பிக்கை அப்படிங்கறத வைப்பாரு. சோ யாருக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப போரா இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனா மேல இறக்கி நீ ஆடுப்பா மேல அப்படிங்கிற மாதிரி கூட மாத்தி விடலாம். நீங்க பாத்திருப்பீங்க, சுனில் நரேன் KKRல ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தாரு. மாடர்ன் கிரிக்கெட்ல ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் வந்ததுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், கில் எல்லாம் இருந்தப்போ, KKRல கில் விளையாண்டு இருந்த போல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. பட் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலை அதான் பண்ணாரு. நீ ஏன் இங்க ஆடிட்டு இருக்க, மறுபடியும் ஓப்பனிங் போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி அவரையும் மாத்தி விட்டு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து மனுஷன் சும்மா வேற லெவல்ல கொண்டு வந்தாருங்கிறது மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி கண்டிப்பா ஃப்ரீடம் அப்படிங்கிறது தேவை. பிளேயர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கோச்சுக்கு தேவை. அதே மாதிரி கோச் வந்துட்டு நல்லாவும் இருக்கணுங்கிற மாதிரி பிளேயர்ஸும் யோசிப்பாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலா இப்போதைக்கு விராட் கோலி பிசிசி கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லப்பா, அவர் வேணா வரட்டும் பண்ணட்டும். ஸோ எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் கிரியேட் ஆகு, கொஞ்சம் லேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த டூருக்கு விராட் கோலி வர போறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் அந்த கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கேன், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அஃபீஷியலா ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி மேக் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க ருத்ராஜ் கைக்வாடுடைய. ஸோ உண்மையாலுமே அவருடைய பொட்டன்சியல், எவ்வளவு பெரிய பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறது நியாயம் தானாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தேன். உண்மையாலுமே நல்ல பிளேயர் தாங்க. பட் இருந்தாலும் அவருடைய லைஃப் இதோட முடிய போறது கிடையாது. இதுல இருந்து தூக்கிருக்காங்க. மேபி இதுலயும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பூரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த டூர் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் இருக்க போறாருங்கிறதான். ஸோ இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரியான பெரிய டோர்னமெண்ட், ICC விளையாடுறதுக்கான டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஸோ அவர் போறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத.
ஸோ எல்லாம் ஓகே தான். சுப்மன் கில் எதுக்குப்பா வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கும் அதாங்க டவுட்டா இருக்கு. ஹர்திக் பாண்டியா உள்ள இருக்காப்ல, அவரை போடாம கில்ல போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கில்ல பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அடுத்த சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும், வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ இதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் தான், எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு தெரியல. உண்மையாலுமே கில்ல பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி குஜராத் டைட்டன்ஸ்ல ஒரு ஆவரேஜா பண்ணாரு. பேட்ஸ்மேனா, தனிப்பட்ட பேட்ஸ்மேனா செமையான ஒரு பேட்ஸ்மேன், அதுல மாற்றம் கிடையாது. கண்டிப்பா ஒரு மேலாம் நம்பிக்கை வைக்கணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா வைக்கிறாங்களோ பிசிசிஐ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த டாபிக்ல நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ருத்ராஜ் கில் கான்ட்ரவர்சி ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாம விராட் கம்பீர் கான்ட்ரவர்சி ஒரு பக்கம், அண்ட் பிளேயிங் லெவனுடைய கான்ட்ரவர்சி. அண்ட் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலா டிவோர்ஸ் நியூஸ் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பத்தி நான் டச் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறதுனால ஸோ அதுவும் முடிஞ்சு. ஸோ அவரோட லைஃப்ல கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு, பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே சொல்லியாச்சு இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருடைய லைஃப்ல மறுபடியும் வரக்கூடிய காலகட்டங்கள் கம்பேக் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.